விவசாய வியாபாரமாக மாற வேண்டும். விவசாயம் வியாபாரமாக மாற வேண்டும். ஏன்னா விவசாயத்திலிருந்து நமக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, உணவு மட்டுமல்ல, இது தொழிலாக மாறி அது நமக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அளவுக்கு அது ஒரு வியாபாரமாக மாறும். அப்ப இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து எந்தெந்த புதிய புதிய அடிஷன்ஸ், அதாவது இப்போ முருங்கை பயிர், இப்போ இருக்கக்கூடிய பயிருக்கு கூட முருங்கையை சேர்த்து கொண்டால் இன்னும் அது நம்முடைய வருமானத்தை கூட்டுவதற்கு வழியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஆக விவசாயத்தில் இருக்கின்ற இந்த ரிசோர்சஸ் சொல்கிறார்கள், அதாவது நம்ம வளங்கள், இந்த வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுவது என்று நிறைய ஆய்வுகளை சொல்றாங்க. நீங்க உங்களுடைய மண் வளம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறன் வளம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருட்கள் வளம் மற்றும் ஹியூமன் ரிசோர்சஸ் கூட மனித வளம், நிறைய வளங்கள் விவசாயிகளிடத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் முழுவதுமாக பயன்படுத்தப்படாமல் அல்லது சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் அவைகளுடைய முழு பயனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ள சூழ்நிலையே வேண்டும். ஸோ இந்த நிலையிலிருந்து நாம் நம்முடைய முழு பலன்களையும் அந்த வளங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறணும்னா நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக இந்த மாதிரியான பயிற்சிகளை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய வளங்களோட சேர்த்து நமக்கு இருக்கக்கூடிய வளங்களை பணமாக மாற்றுவதற்கு இது ஒரு வழியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய வளம், எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நம்முடைய தொழில் வளங்களை நம்ம பயன்படுத்தி வருவாயை கூட்டுகின்ற ஒரு சிறப்பு முயற்சியாக இந்த பயிற்சி அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த சிந்தனையில ஒரு காரியத்தை நீங்க சிந்திச்சுப்பாங்க. அடுத்து அண்மையில தொலைக்காட்சியில நான் ஒரு செய்தி பார்க்க முடியும், இடையில தான் பார்க்க முடிஞ்சு, முதல்ல பார்க்கல. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு அதை பற்றி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ விவசாயிகள் தனி மனிதனாக மட்டும், தனி நபராக மட்டும் செயல்படாமல் ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முருங்கையை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இதையே நீங்கள் எல்லாரும் ஒரு கம்பெனியாக கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கருத்தை நான் பார்க்கும்போது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்கிற ஒரு கம்பெனி நீங்களே உருவாக்குறீங்கன்னா நீங்களே நேரடியாக அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் இன்னும் அதிகமான வருவாய் வரும். ஸோ அந்த நிலையிலே நீங்க சிந்திச்சு இந்த தருணத்தை பயன்படுத்தி மேன்மேலும் உங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொள்வதற்கு இதை பயன்படுத்துவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வைகை விவசாயிகள் நல சங்கம் நிச்சயமாக இதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கும். அறுவை ஆய்வு மையமும் இதற்கான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அகலாந்தர் கல்லூரியினுடைய வழிகாட்டுதலும் நம் அனைவருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து நாம் விவசாய குடும்பத்தினருடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியில இது போன்ற செயல்பாடுகள் அமையும் என்று கூறி இதில் அனைவரும் பங்கேற்று இதை நல்ல முறையில் பயன்பட வேண்டும் என்று வாழ்த்து